திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்களில் 2வது பெண்ணின் உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குருதண்டபாணி வழங்க கேட்கலாம். வணக்கம் குருதண்டபாணி, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில் கசப்பக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பர்வதமலையில் நேற்று சென்னையை சேர்ந்த 18 நபர்கள், அதாவது திருவேற்காடு பகுதியை சேர்ந்த 18 நபர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று அதிகாலையில் பர்வதமலையின் மீது ஏறியுள்ளனர். மீண்டும் தரிசனம் முடித்துவிட்டு கீழே இறங்கும்போது நேற்று நண்பகல் மிக கனமழை பெய்துள்ளது. சுமார் 2 மணி நேரத்துக்கும் பெய்த கனமழையின் காரணமாக அங்கிருந்த ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 2 பெண்மணிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை முதலே தீவிர தேடுதல் வேட்டை தொடங்கியது. இரவிலும் உடல் கிடைக்காத நிலையில் இன்று அதிகாலையில் தேசிய பேரிடர் துறையினர், மீட்புத் துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் பல குழுக்களாக பிரிந்து பல்வேறு இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். அப்போது இன்று காலை 7:30 மணி அளவில் இந்திரா என்ற ஒரு பெண்மணியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதன் பிறகு சுமார் 5 மணி நேரத்தை தேடுதலுக்கு மேல் தேடிய போது அந்த பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஏரிக்கரை பகுதியில் சங்கத்தமிழ் என்ற ஒரு 52 வயது பெண்மணியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 உடல்களை தீயணைப்பு துறையினர் மிக நீண்ட தேடுதலுக்கு பிறகு கண்டெடுத்த சம்பவம் இந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குருதண்ட